சம்மர் ட்ரிங்க் சீரீஸில் இந்த தடவை பார்க்க போகிறது கோவா கார்னெட்டோ இல்லை கோவா மில்க் ஷேக். கோவா மில்க் ஷேக் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எஸ் எல்லாத்துலேயுமே ஒரு இனோவேஷன் இருக்கிறது முக்கியம் இல்லையா? ஏன்னா அதுதானே இப்போ நம்ம அட்ராக்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஒரு பீரியட்ல வந்து ஃப்ரூட்டை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்டில் இருக்க பல்பெல்லாம் எடுத்து அவங்க ஐஸ்கிரீம் ஃபார்மேட்டில் சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ திருப்பியும் கம்பேக் டு நார்மலைஸ்ன்ற மாதிரி திருப்பியும் ஃப்ரூட்டையே வந்து ஃப்ரோசன் பண்ணி ஃப்ரோசன் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. சும்மா இருக்க ஃப்ரூட்டை திருப்பியும் அதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி திருப்பியும் அதை சாப்பிடணுன்ட்டு என்ன அவசியம்? அதுக்கு அந்த ஃப்ரூட்டை அப்படியே நார்மலைஸாக சாப்பிட்லாம்ல அப்படின்னு யோசிச்சானா நம்ம ஆட்கள் அதை செய்ய மாட்டாங்க. ஏன் இந்த வீடியோவில் நானும் அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு தாங்க நம்ம மக்கள்லாம் வந்து ஹைப்பு கொடுக்குறாங்க. சும்மாவே வந்து ஒரு செடியிலேருந்து ஒரு பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அதை பறித்து சாப்பிடணுன்ட்டு யாருக்குமே மனசு வர மாட்டேங்குதே. அப்படி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும், இன்னோவேட்டிவாக இருக்கணும் என்னோடய ஃபுட் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சம்மருக்கு நிறைய இன்னோவேட்டிவான சம்மர் ட்ரிங்க் சீரிஸ் என் சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே ட்ரை பண்ணுங்கள். பை.